ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச மிளகு ரசம் சட்டுன்னு ஈஸியான மெத்தடில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சீரகம் எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு மிளகு எடுத்துக்கலாம், பெரிய பூண்டா 2 எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் இதை அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு செவக்க வறுத்துக்கலாம். இது கூட அரைச்சி வச்சுருக்க மிக்ஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இதை வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் பழுத்த தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சிட்டு சேர்த்துடலாம். இது கூட 5லேருந்து 6 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நுர கட்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலையை தூவிட்டால் டேஸ்டியான மிளகு ரசம் ரெடி.